ஜீவகாருண்யம் 7வது பகுதி. பண்டை காலத்தில் தமிழர்கள் ஐவகை நிலங்களுக்கும் தனித்தனியாக தெய்வங்களை வைத்து வழிபட்டனர். இன்னும் இன்று உள்ளது போல் அவர்களிடையே சமயம் சார்ந்த சண்டைகள் இல்லை என்றே கூறலாம். பிற்காலத்தில் பல்வேறு சமய பிரிவுகளையும் ஏற்படுத்தி கொண்டு மனிதர்களையும் பிற உயிரினங்களையும் இறைவனுக்கு படைப்பதாக எண்ணி உயிர்கொலைகள் செய்தனர். கடவுளின் பெயரால் உயிர்கொலை செய்வது வள்ளலாரின் அருள் உள்ளத்தை வாட்டியது. இதனை நலிதரு சிறிய தெய்வம் என்று ஐயோ நாட்டிலே பல பெயர் நாட்டி பலிதர ஆடு பன்றி குக்குடங்கள் பலிக்கடா முதலிய உயிரை பொலிவர கொண்டே போகவும் கண்டே உந்தி நொந்து உளம் நடுக்குற்றேன். கலியுறு சிறிய தெய்வம் வெங்கோயில் கண்ட காலத்திலும் பயந்தேன் என்று அவர் பாடுகின்றார். பசி என்பது ஆகாரம் பொறாமையால் வயிற்றில் பற்றி நின்று தேகத்தின் அகத்தும் புறத்தும் உள்ள கருவி கரணங்களின் தன்மைகளை சுடுதல் செய்து அறிவை மெளிவித்து ஆன்மாவை வெளிப்படுத்துவதற்கு முதற்காரணமாகிய விகற்ப மாயாகாரிய பிண்டப்பகுதி நெருப்பு என்று வள்ளலார் கூறுகின்றார். பழந்தமிழர் தம் வாழ்வின் அறமாகிய ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை மேற்கொண்டிருந்தனர் என்பதை பல்வேறு தமிழ் இலக்கியங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. உயிர் தாயின் கருவில் என்று தோன்றியதோ அப்போதே பசி என்ற உணர்வும் உடன் எழுந்தது. பசியை சிலர் பிணி என்றே அழைத்தனர். இந்த மக்கள் வரவுக்கு ஏற்ற செலவு செய்ய விரும்பாது பேராசையின் காரணமாக கடன் தொல்லைகளை மூழ்கி பட்டினியுடன் வாழ்கின்றனர். இன்னும் சிலர் வேலையில்லா திண்டாட்டத்தாலும் குறைந்த வருமானத்தாலும் 3 வேளை உணவு உண்ண முடியாது வருந்துகின்றனர். இந்த பசி வர 10ம் பறந்து போகும். இந்த பசி வர தேகம் எரியும், அறிவு அழியும், உடலாகிய தேகத்தின் அழகு சிதையும், தேக மயக்கத்தால் மயங்கி கீழே சரியும், மனதில் ஏக்கம் மிகும், வேதனை மிகுந்து திகைப்புடன் துன்பப்படும், அனைத்து உறுப்புகளும் சோறும். ஞானிகளும் இந்திரியங்களை அடக்கி மனோலயம் செய்து உண்மை நிஷ்டையில் இருக்கின்ற யோகிகளும் சித்தர்களும் தாம் வாழ்ந்த ஊரை விட்டு அடுத்த ஊரை நோக்கி சென்று விடச் செய்யும். புத்தி கெட்டு சித்தம் கலங்கும், கைகால் சோர்ந்து துவளும், ரோமம் வெறிக்கும், நாடிகள் கட்டுவிட்டு குழையும், வயிறு பகீரென்று எரியும், உடலிலிருந்து உயிர் பிரிந்து விடுமோ என்ற நிலை ஏற்படும். உயிர் சிலருக்கு பிரிதலும் உண்டு என பசி வர உடலில் ஏற்படும் மாற்றங்களை சாற்றுகின்றார் வள்ளலார். இவ்வளவு துன்பங்கள் அடைந்த உயிரினை கண்ட மனிதன் அவனுக்கு வந்த துன்பத்தை நேரில் முறையில் போக்க முயல வேண்டும் எனவும் அறிவுறுத்துகின்றார். வள்ளலாரும் பசியும் கடவுளால் கொடுக்கப்பட்ட உபகார கருவி என்றே அறிய வேண்டும். ஒரு சீவனை கொன்று மற்றொரு சீவனுக்கு பசியாற்றுவித்தல் கடவுளுக்கு சம்மதம் அல்ல, சத்தியமாக அறிய வேண்டும் என்ற வழிமுறையும் சுட்டுகின்றார். எனவே சீவன் பெற்ற பசியை நீக்கும் முறையிலும் சீர்மை வேண்டும் என்பதில் வள்ளலார் உறுதியாக இருந்தார் என்று அறிய முடிகிறது. பசி நேரிட்ட போது பெற்றவர்கள் பிள்ளைகளை விற்றும், பிள்ளைகள் பெற்றவர்களை விற்றும், மனைவியை கணவன் விற்றும், கணவனை மனைவி விற்றும், தன்னிடமுள்ள அனைத்து பொருள்களையும் விற்றும் தன் பசியை போக்கிக் கொள்ள முயல்வர். உலகம் முழுவதும் ஆளும் மன்னனும் பசி வந்துவிட்டது, என்ன செய்வது என் தம் அதிகார உயர்ச்சியில் இருந்து தன்னிலையில் தாழ்வான். போரில் போர் செய்ய வந்த வீரர்களும் இவ்வுலகில் உயர்வாக எண்ணக்கூடிய ஞானிகளும் யோகிகளும் சித்தர்களும் அறிவும் கருத்தும் அழிவர் என்று பசி தரும் துன்பத்தினை வள்ளலார் உணர்த்துகின்றார். மேலும் வள்ளுவரும் உள் நின்று உடற்றும் பசி என்று குரலில் சொல்றார். எடுத்துக்காட்டாக
நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும் நெருப்பினுள் யாதொன்றும் கண்பாடு அரிது. 1049வது குறள். இந்த பாடலின் மூலம் பசித்தி தரும் துன்பத்தினை உணரலாம். நன்றி, வணக்கம்.